ஸோ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா, அவருடைய 32 MP செல்ஃபி கேமரா கிட்டத்தட்ட 5 MP போல் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வீடியோ காலில் குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களுடைய IQ Neo 10R மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு அது கீழே வீடியோ, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் மூணுத்தையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதும் இல்லை டிஸ்பிளே பார்க்கும்போதும் நல்லா குவாலிட்டியாக, கிளாரிட்டியாக, கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் அண்ட் அக்சசபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பாட்டமில் கீழே வந்தீங்கன்னா ஃபேஸ் பியூட்டி ஃபார் வீடியோ கால்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வாட்ஸ்அப் அண்டு ஃபோன் இருக்கும். நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் கால்ஸ் பேசும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கால் எனேபிள் ஆகிடும். ஸோ இதில் ரெண்டுமே எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்டு ஃபோன் கால் ரெண்டுலையுமே வீடியோ கால் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியான ஒரு இமேஜ் அவுட்புட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது எப்படியோ IQ Neo 10R இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் கொடுத்துறாங்க. ஸோ 500 rupees வந்து உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 rupees கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் 256 GB வேரியண்ட்டு, 8 GB RAM, 256 GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடச்சிரும். ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மொபைலோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,500 கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான் இது. ஸோ நீங்கள் புதுசாக மொபைல் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோ அப்டேட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்டேட் அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. அப்டேட் கொடுக்காத வரைக்கும் உங்களுடைய செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்கும். அண்டு பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். அண்டு டிஸ்பிளே குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது, எந்த லேகும் இருக்காது. ஒரு சில அப்டேட்டில் ஒரு சில இஷ்யூஸ் வரும். ஒரு சில இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்காமல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது மட்டும் நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிவிட்டு அப்டேட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைலில் அப்டேட் கொடுக்காமலே யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு டீல் மாதிரி தான் தோணுது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.